இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டை வந்து ஸ்கூல்ல பாடினாங்கன்னு சொல்லி ஜாலியா ஜிம்கானா பாட்டை வந்து நம்ம சாட்ட மகன் இருக்காருல, சும்மா பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணாம சும்மா ரீல்ஸ்ல எதையாவது எவனாவது அனுப்பி விட்டுருவான். அதுல வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே இருக்காது. நம்ம சாத்தானே முதல் கொண்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. பட் அவர் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட் செக்னு ஒன்னு பண்ணிட்டு போட்டாருன்னா நல்லா இருக்கும். சும்மா அதையும் எடுத்து அடிச்சு விடணும். இந்த பாட்டு சப்போஸ் ஸ்கூல்ல இப்ப பாடி இருந்தாலும் அது கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால பாடப்பட்ட பாடல், அதுவும் டிஎம்கே ஆட்சி காலத்துல பாடப்பட்ட பாடல். அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அந்த ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல அப்பவே அப்லோட் பண்ணி அப்பவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. நாங்க சின்ன புள்ளையில என்ன பண்ணுவோம்னா, ஓனா இருக்குல்ல, ஓனான அடிச்சு அது வாயில கொஞ்சிட்டு புயல வச்சுட்டு சுத்த விடுவோம் வெயில்ல. கிருன்னு சுத்திட்டு இருக்கீங்களேன். அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு ஓனான பிடிச்சி அடிச்சு அது வாயில கொஞ்சிட்டு புயல திணிச்சிட்டு வெளில அனுப்பிட்டாரு. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி வாய் பேசலன்னு இவங்களா தூண்டி விட்டாங்க. அவருக்கு அம்மன் இருந்தாப்புல சும்மா நானும் வந்திருக்கேன். பேசல பதில் சொல்லனா அப்புறம் பதில் சொன்னா எல்லாத்தையும் ஓடுறீங்க. நெருப்பா நேரடியா நீங்க ஒருத்த சிங்கம் மாதிரி கடிச்சிக்கிறான். அவனுக்கு நீங்க பதில் சொல்லாம போறீங்க? அவன் நியாயமான கேள்வி தான் கேட்டா. அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே. சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? விஜய் அவர்கள் பேசுறோன்னு என்ன பண்ணிட்டீங்க? எந்திரிச்சு எல்லாரும் தெரிச்சு வெளியே ஓடிட்டாங்க. அவன உள்ள என்ன பண்ற? தில்லுங்க வெளிய வாடா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு. எதுக்கு இந்த அவமானம்? எதுக்கு இந்த அசிங்கம்? ஸ்டாலின் சாப் कैसे करते थे आप विजय थालापति को ऐसे. கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பாருங்க, முடிச்சிட்டேன்னு. பேசி முடிச்சுட்டு அவரு முடிச்சு விட்டாரு. எந்த ஸ்டாலினை தூக்கி இப்படி கொண்டாடின அதே மீடியா இன்னைக்கு அதே ஸ்டாலினை குப்புற போட்டு இப்படி ஆட்டிட்டு இருக்காங்க. खत्म. अब भाई का रिएक्शन देखना है क्या? चलो दिखाता हूँ. இனிமே அவர் சொல்லுவார் பாரு, என்ன பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்ப இனிமே விஜய் களத்துல இறங்கிட்டாரு அப்படிங்கறது தெரியுது. இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜயை புடிச்சு ஜெயில போட்டிருப்பேன். இல்ல புரியல. ஏன் தெரியுமா? பல உடன்பிறப்புகளோட தற்கொலையை தூண்டி இருக்கீங்க. அழாத அழாத அழாத. நாம அவனுக்கு 3 பேர் இருக்கோம்டா. அழக்கூடாது அழக்கூடாது. சட்டசபையில வந்து விஜய் கொஞ்சம் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் இன்னைக்கு முதல் முறையா வாயை திறந்தாரு. வாயை திறந்தோன்னா அவர் என்ன எதை ஆரம்பிச்சார்? பார்ட்டி ஃபண்ட் ஆரம்பிச்சாரா? அது என்னப்பா, அது வந்து டாஸ்மாக்ல என்னப்பா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அதை சொன்னோடனே பத்திக்கிச்சு. சடக்குன்னு அசம்பிளி எந்திரிச்சு. எங்க குத்துது பாருங்க, எங்க உறுத்துது பாருங்க. பல பேர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். பல அப்பாவி 200 ரூபாய் கொத்தடிமைகளோட மரணத்திற்கு காரணமா அமைஞ்சிராதீங்க விஜய் அவர்களே. டாஸ்மார்க்ல கட்சி நிதி வாங்குறாங்கன்னு ஒரு சொல்றாரு. அது எந்த கட்சின்னு தெரியல. அதுக்கு நீங்க ஏன் கோபப்படுறீங்க? அவர் வந்து எந்த பார்ட்டின்னு சொல்ல, முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினார்னு சொல்ல. அதிமுக அமைதியா இருக்கு, நீங்க மட்டும். அதிமுக சிரிக்கிறாப்ல. எடப்பாடி பழனிசாமிங்களா அப்படியே சிரிப்பு. நம்மளால முடியாதல அதெல்லாம் எப்படி சிரிச்சு. உதயநிதி வாங்கினான்னு சொல்ல. he has not mentioned any name, he has not mentioned any party. அப்ப ஏன் டபக்குன்னு வந்து இவ்வளவு ஒரு எமோஷன் ஆறாங்க ஒரு கேள்வி வரல. அப்ப வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதானே. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. திமுகவோட கழுத்து வரையும் தண்ணி வந்துருச்சு. இன்னும் திருந்தலா ஃபுல்லா முழுகிடுவா. அப்புறம் ஒன்னும் இல்லாம கட்சியே இல்லாம போயிடும். முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே ஏன் கொந்தளிக்கிறாங்க போது இதை எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சபை பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எதிர்கட்சிகள்ல குறிப்பா திமுக எம்எல்ஏக்கள்ட்ட அவ்வளவு பெரிய கொதிப்பு ஏற்படுச்சு. ஏன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரியும்.
இன்னும் சொல்ல போனா அடுத்ததான் ஒரு குட்டி கதை சொன்னாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் வந்து சொல்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில எடுத்துக்கலாமா, உங்க அப்பாவை எங்க காணோம் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு அங்க சொல்லியிருந்தாரு. எங்கப்பா அப்பா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அவர் தானே எதிர்கட்சி தலைவர், எங்கப்பா அவரை காணோம்? எங்க அப்பா எங்க அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? பட் இந்த மாதிரியான குட்டி கதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனாலும் திமுக காரன் கதறான் அப்படின்னா நான் ரசிக்கிறேன். எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு. வேண்டாம் கத்துறேன். எது கத்துறனா? ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பள காணான்னு கத்திக்கிட்டு இருக்கே. இவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் இங்க வந்து கேரவன் வந்துடும். வழக்கம் போல பிரச்சாரங்கள்ல பேசுற மாதிரி சினிமா பாணியில தன்னுடைய செய்யப்பட்ட டயலாக் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்துட்டு போது மக்கள் பார்க்குறான். இன்னைக்கு 2 கோடி பேர் பார்த்துருக்குறான். 2 கோடி பேர் பார்த்துருக்கான் இன்னைக்கு. நீங்க வெளியேறின அதை பதில் சொல்ல. ஆமா, அவர் யதார்த்த மொழியில பேசுறாரு, அதை ரசிக்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? இதான் சட்டசபை மாண்பு இப்போ இங்கே கெட்டு போச்சு. சட்டசபையில் வேற ஏதாவது பண்ணாங்களா? சட்டசபையில் மாண்பு கெட்டு போச்சுன்னா சட்டசபையில் இப்படி தான் பேசணுங்கிறதா வரமுறை இருக்கா? அடுக்குமொழியில் பேசுகிறதும் வந்து செந்தமிழில் பேசுகிறது தான் சட்டமன்றத்தினுடைய மாண்பா? மக்களின் குரலை மக்களின் மொழியில் பேசுகிறது தாங்க சட்டமன்றம். இன்னைக்கு அதான் பேசியிருக்கிறாரு. இன்னும் குத்துப்பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க போல இருக்கு. சினிமாவில் அவர் ஷூட்டிங் நடத்தல, நல்லா தான் அவர் நடத்தினுங்கிறாரு. நீங்க பேச வைக்கிறீங்க அது மாதிரி ஷூட்டிங்க. பொது பணத்தை கை வைக்க மாட்டோம், கை வைத்தவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவான இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சிலரும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் சிக்குவார்கள்னு வெளிப்படையாகவே அங்கே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் கொளத்தூரில் தோத்தாருன்னு சொல்கிறதும், ஸ்டாலினே தோத்தாரு, நீங்கள் என்ன ரொம்ப வீராவேசமாக இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு பேசுகிறதும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்றது ஒரு 100% அது பொலிட்டிக்கல் ஒப்பீனியனு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரா? இது இவங்க சொல்கிறத பார்த்தா ஸ்டாலின் தோக்கவே இல்லை. அப்படி தானே சத்யராஜ் வைரமுத்தெல்லாம் போய் அங்கே பேசுகிறாங்க. சபையில் போய் வந்து நீங்கள் வந்து நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சு பார்த்தியான்றது நியாயமான சார்ஜ். அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அது வெற்றியின் பேச்சு. அது வெற்றியிலேருந்து வரக்கூடிய பேச்சு, இருமாப்பிலேருந்து வரக்கூடிய பேச்சு. அதுதான் பாலிடிக்ஸு. அதை சொல்லக்கூடாதா? பூனை கண்டம் பூனிங்கன்னா பூலகம் இருண்டுருமா? எதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க? ஏன்னா தனி மரமாக ஒற்றை மரமாக நிற்குது இன்றைக்கி திமுக. ஏங்க அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்தில் உட்காந்து பேட்டு கொடுக்குறாரு. ஆராசா பாஷையில் சொன்னால் இதை விட வெட்கங்கட்ட அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு கேட்குறாரு. பங்காளி கட்சிகள் தான் பங்காளின்றாரு. இன்னொரு பக்கம் ஆராசா வந்து சேர்த்தவங்களுக்கும் வெக்கம் இல்லை, சேர்ந்தவனுக்கும் வெக்கம் இல்லைன்றாரு. என்ன முரண்பாடு இது? 2 விஷயங்கள். ஒன்று, அவங்க மனம் தோல்வியை ஏற்க மறுக்கிறது. இன்னமும் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அதனால் இன்னொன்று வந்து இந்த அரசு அவங்க அங்கீகரிக்க தயாராக இல்லை. தோல்விக்கான காரணங்களையும் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனால தான் இப்படி அணுகுமுறை இருக்குது. கடந்த காலங்களில் தோத்தப்பெல்லாம் இப்படி ஒரு அணுகுமுறை இருந்ததே கிடையாது. நாங்கள் விஜய சிஎம்மாவே அங்கீகரிக்க மாட்டோன்றேன். நீங்கள் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் வந்து திமுகவை வந்து வேரோட வீழ்த்தணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் கையில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது. ஒருவேளை அவருக்கு 118 இருந்தாலும், ஒரு 7 சீட்டு குஷனிங் வச்சு 125 ஆன் இட்ஸ் ஓன் இருந்தாலும் ஜோசப் விஜய் இந்த கட்சிகளுக்கு பங்கு கொடுத்திருப்பார். நான் உறுதியாக நம்புறாரு. போதைப் பொருள் தடுப்பதற்கான போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடங்கினதாக தெரியவில்லை. என்னடா 3வது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னங்க பேசுறீங்க நீங்க? அப்படியாங்கிறது சரிங்கிறது வேற வேற இடத்துல சொல்ல வேண்டியது இல்லை. எந்த கேள்வின்னு தெரிஞ்சா தானே நம்ம பதில் சொல்ல முடியும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக சில வார்த்தைகளை அண்ணன் சொல்லிவிட்டார். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அண்ணன் கேட்டார். அவருக்கான பதிலாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதிக்குள் 473 போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 672 போதைப் பொருள் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையிலே தமிழ்நாடு முழுக்க திக்கெட்டும் திசையிட்டும் 38 மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 10,56,00,000க்கும் அதிகமான போதைப் பொருட்களை எல்லாம் கொட்டி அழித்து எரித்து போதை சாம்ராஜ்யம் மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியில் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட
சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அது மட்டுமல்ல, குடிபோதையில் வாகனம் ஓட்டுதலுக்கு எதிராக சிறப்பாக காவல்துறை செயல்பட்டு 16,031 பேர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறித்து பலரும் தங்களுடைய பேச்சுகளில் சுட்டிக்காட்டினார்கள். சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் முயற்சி. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தினுடைய முதல் கட்டம் phase 1 இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. தல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. பின்பு phase 2, phase 3 என்று அடுத்த கட்டங்கள் வரும். இந்த phase 1லேயே சிங்கப்பெண் முதல் கட்டத்திலேயே வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு 70 சிங்கப்பெண் சிறப்பு படைக்கல அலகுகள் உருவாக்கப்பட்டு உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையினுடைய பணியாளர்கள் என்று ஒரு திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கல்வி நிறுவனங்களில் மட்டும் 1315 கல்வி நிறுவனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொது இடங்களில் 1418 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நேரில் சென்ற 69 வழக்குகள் பதிவு செய்து விசாரித்து ஆதரவு சேவைகளுக்காக 25 வழக்குகளுக்கு அனுப்பப்பட்டு காணாமல் போன ஒரு குழந்தையும் பெண்ணையும் சிங்க பெண்கள் சிறப்பு படை கண்டுபிடித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அது மட்டுமல்ல, கடந்த 15-20 நாட்களுக்குள்ளாக சற்றொப்ப 1328 நினைவு சரியாக இருக்குமானால் அந்த குற்றவாளிகளாம் அடையாளம் காணப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு பிணையில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சற்றொப்ப 2500 சொச்சம் அந்த சீரியல் அஃபெண்டர்ஸ், அதாவது 18 குற்றவாளிகளை எல்லாம் உடனடியாக பிடித்து கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான சமூக விரோதிகளை சிறைச்சாலையில் தள்ளி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. பொதுவாக மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகிற போது கூட ஒரு உறுப்பினர் சொன்னார், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பொழுது தமிழ்நாட்டு பெருமளை எல்லாம் சொன்னார், அதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம். ஆம், சரியாக சொன்னீர்கள். இந்த தமிழ்நாட்டில் சீரடைந்திருக்கிற போதை பழக்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் இதற்கு முன்னால் ஆண்டவர்களும் ஒரு காரணம் என ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி, அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒரு ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு மேகதாட்டு பிரச்சனையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் வரவேற்றிருக்கின்றார். நல்லவைகளை வரவேற்போம், அல்லவைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இதுதான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கடமை. உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சற்று முன் பேசிய திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் குறுகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்று குறிப்பிட்டார். எந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு வித்தியாசம் என்பதை மக்கள் அறிவர். தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சி கூட்டணிகள் உடன் பெற்ற வாக்குகளையும் ஒப்பிடுவது மிக மிக பொருத்தமாக இருக்காது. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி என்ன தேர்றாங்க? அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்களில் இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலேயே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்?
பொறுக்கி சார் இவன். அதே போல அவர்கள் சொன்னதை, ஜனநாயகத்தினுடைய பெரிய பலமே எதிர்க்கட்சி தான். அவர்களினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள், அவர்களினுடைய எதிர்ப்பு என்பது நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அதே சமயம் விதானவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னதை போல நான் ரசித்து கேட்டேன் அந்த வரியை. அன்றும் இன்றும் என்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மாநில உரிமை, தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு மேல், தமிழெங்கள் பேச்சு, தமிழெங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்களினுடைய ஒரே பிரதான உயிர் இலக்கு. நேற்றும் முதலில் எது பாடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கு முதலிடம் கொடுத்தோம். என்றும் அதைத்தான்